ஆண்டாள் தன்னுடைய மாலைகளை பெருமாளுக்கு சமர்ப்பித்தாள். அந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். அதனால தான் இன்றைக்கும் ஆண்டாள் சூடிக்கலைந்த மாலைகள் தான் பெருமாளுக்கு அப்படின்ற மாதிரி சாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆண்டாளுக்கு கிளி சமர்ப்பணம்ன்றது அவளுக்கு ஒரு அழகு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபயநாச்சிமார் பெருமாளுக்கு அவள் கையில் வந்து புஷ்பங்கள் வச்சுருப்பா, தாமரை, கல்ஹார புஷ்பங்கள் அப்படின்றத வச்சுருப்பான். அந்த காலத்தில் இப்போ பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி பெட் பேர்ட்ஸ், பெட் அனிமல்ஸ்னு வச்சுருக்கா மாதிரி ஆண்டாள் எல்லே இளங்கிளியே அப்படின்றதாக பார்க்கும் பொழுது அவள் அந்த கிளி வளர்த்தாள். அலங்காரமாகவும் ஆகிறது, அவளுடைய ஆசையாகவும் அது விளங்குகிறது. அதனால ஆண்டாளுக்கு ஒரு கிளி, ஒரிஜினல் கிளிக்கு பதில் இந்த அழகான இலைகள்ல, இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல கொண்டுறா, அது பண்ணக்கூடாது. நல்ல ஒரிஜினலான இலைகள்ல அழகா அது கிளி சமர்ப்பணைன்றது கொண்டு வரப்படுது. இது பாரம்பரியமா நடக்கக்கூடியதான ஒரு காரியம். நம்ம ரங்கநாதனுக்கு கிளி மாலைன்னு சமர்ப்பிப்பா, ரொம்ப நல்லா இருக்கும்.